ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல எடுத்துக்கிங்க. ஸோ புதிய முயற்சி, பார்க்கவே புதுசா இருக்கும் இந்த வீடியோ. நம்ம கூட இன்னைக்கு பால ஜெகநாத சாஸ்தா ப்ரோ இருக்காரு. பிரதர் வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 2024 கிளியர் பண்ணாரு. ஜஸ்ட் 2 days பேக் இல்லையா ப்ரோ? ஆர்டர் எப்போ வாங்குனீங்க? 2 நாளைக்கு முன்னாடியா? ஆமா ப்ரோ, 2 நாள் முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் வச்சிருக்கீங்களா பக்கத்துல? இல்ல ப்ரோ, மெயில்ல தான் ப்ரோ. ஓகே, ஸோ ஆர்டர் வந்து மெயிலில் அவருக்கு வந்திருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் தான் நம்மளை வந்து டிவி முடிச்சு மெடிக்கல் மெமோவோட வந்து பார்த்தாரு இல்லையா? நான் கூட டெலகிராம் குரூப்பில் வந்து அப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவோட ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாமே பிரதர் தான். ஸோ நான் அதிகமாக பேச போகிறதில்ல. ஸோ சாஸ்தா பிரதர் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இந்த ஜேர்னியில் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற அளவுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா இந்த ஜேர்னியில் அவர் ஃபேஸ் பண்ணி வந்த பாசிட்டிவிட்டிஸ், நெகட்டிவிட்டிஸ், ஸ்ட்ராட்டஜி, தென் அவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாரு, சின்சியராக எப்படி இருந்தார், அதெல்லாமே அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ நான் உங்கள் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சில கொஷின்ஸ் அவருக்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கெலாம் அவர் ஆன்சர் பண்ண போகிறார். பிரதர், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் ப்ரோ. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம அன்னைக்கு மீட் பண்ணோம் இல்லையா? மெடிக்கல் மெமோவோட நீங்கள் வந்தீங்க. அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. நீங்கள் அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போகிற சுச்சுவேஷன் இருந்தது, ரொம்ப நேரம் பேச முடியல. கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் சென்னையில் என்னோட ஸ்டுடியோவுக்கு கண்டிப்பாக நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீனாலுமே வாங்க, சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நிறைய பேர் இந்தியன் ரயில்வே ஸ்கூலில் போகணும், அதர் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி உள்ளே போகணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட சில பல முக்கியமான பாயிண்ட்ஸை கண்டிப்பா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிரதர் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3ல அவரோட ஸ்கோர் கார்டே இருக்கு என்கிட்ட. 100 கொஸ்டின்ஸ்ல 89 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. தென் இவர் 5 கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்காரு. அதாவது நெகட்டிவ் மார்க்கிங்ல இவருக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.33 தான் ஒரு கொஸ்டினுக்கான நெகட்டிவ் மார்க். ஸோ இவர் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அப்ராக்சிமேட்லி 2 மார்க்ஸை விட கம்மியாக தான் நெகட்டிவ் மார்க்கே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ப்ரோரேட்டட் ரா மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 84.01 அண்ட் நார்மலைஸ்டு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89.06. ஆக்சுவலாக ஸ்கோர் கார்டை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ரொம்ப சூப்பரான மார்க்ஸ் ப்ரோ, வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். அதுக்கு அவுட் ஆஃப் 100 உங்களால் 89 வரைக்குமே ரீச் ஆக முடிஞ்சிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், உங்களோட நேம் அண்ட் நீங்க எந்த ஊரு அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் ப்ரோ, என் பேரு பாலஜெகநாத சாஸ்தா ப்ரோ. அருப்புக்கோட்டை ப்ரோ, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், மதுரை கிட்ட இருக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அங்கேருந்து பேசுகிறேன் ப்ரோ. 2019 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ப்ரோ, என்டிபிசி அப்புறம் குரூப் டி. அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. அதுவும் எப்படி தெரியும்னா எங்கள் காலேஜில் வந்து ஜேஇ சிபிடி 2 நடந்தது ப்ரோ. அது ஜேஇ எக்ஸாமு ஆர்ஆர்பி எக்ஸாம் தெரியும் ப்ரோ, மிச்சப்படி அது என்னன்னே தெரியாது. அப்போ ரயில்வேன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு பேசும்போது அப்போ வந்து என்டிபிசியும் குரூப் டியும் 2019 வந்து இருந்துச்சு ப்ரோ. என்டிபிசினா டிகிரின்னு சொன்னாங்க, நம்ம டிகிரி முடிக்கல, அதில் 12th இருக்குன்னா அப்போ தெரியாது ப்ரோ. 10th வந்து அப்ளை பண்ணேன் ப்ரோ, April 12, 2019 அப்ளை பண்ணேன் ப்ரோ, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. காலேஜ் ஃபினிஷ் பண்ண பிறகு அதே மறந்தாச்சு ப்ரோ, இந்த மாதிரி அப்ளை பண்ணது. அதுக்கப்புறம் கேம்பஸில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு இதில் செலக்ட் ஆயிருந்தேன் ப்ரோ, துடியலூரில் ஒரு கம்பெனி. 4 months கூப்பிடல. 4 months அப்புறம் வந்து கால் பண்ணாங்க, நீம் ட்ரெயினின்னு அதில் போட்டிருக்கோம், 15,000 சேலரி அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதில் போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தேன் ப்ரோ. நான் முடிச்ச ஒரு 4 months சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போய் ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன் ப்ரோ. அங்கே போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் சேருவோன்னு போயிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. நமக்கு தெரிஞ்சது பேங்கிங்கு, வேற இந்த ரயில்வே ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன், வேற எதுவும் அவ்வளோவா தெரியாது ப்ரோ. நான் அங்கே போய் என்ன படிக்க போறீங்கன்னு கேட்டாங்க, ரயில்வேன்னு சொன்னேன் ப்ரோ. ரயில்வே கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம், எஸ்எஸ்சியும் அதே மாதிரி தான், அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ணேன் ப்ரோ. அப்போ அதுவும் வந்து ஊடால தான் போயிருக்கேன் போல ப்ரோ. எஸ்எஸ்சி கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது, நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் டேவே என்ன பண்ணுறாங்க, ட்ரிக்னாமெண்ட்ரி நடத்திட்டு இருந்தாங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல். போய் வர்றேன், போர்டில் எழுதி போட்டாங்க. பார்த்தா ஃபுல்லாக ஒரு ஒரு கொஸ்டின் ட்ரிக்னாமெண்ட்ரி சால்வ் பண்ணுறாங்க, ஒரு போர்டு ஃபுல்லாக முடிஞ்சு
இப்போ ஃபர்ஸ்ட் சைடு அழிச்சு அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நம்ம முத நாள் கொஸ்டினுக்கே. போய் உட்கார்றோம். ஆ. ஓகே, ஓகே. முத நாள் இது என்ன இப்படி இருக்குன்னு இருந்தது. சரி அது போக போக வந்துரும். நமக்கு ட்ரிக்னாமெட்ரினாலே பயம். அந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா அதனால. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருந்ததுல ப்ரோ. இங்கிலீஷ் இதுல இருக்கு, அதுல இல்ல. அந்த அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. கிராமர் மேனேஜ் பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி இது வந்து மனப்பாடம் பண்ணாலும் மறுநாள் மறந்து மறந்து போயிருது. அரிக்கண்ட் இங்கிலீஷ் புக் இருக்குங்களா ப்ரோ, அதை பார்த்து அதில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் ப்ரோ. மறுநாள் மறந்துடும். அப்புறம் வீக்லி டெஸ்ட் வைப்பாங்களா ப்ரோ, நமக்கு தெரிஞ்சதை அட்டன் பண்ணுவோன்ட்டு சொல்லுவாங்க. சரின்னு அட்டன் பண்ணுவோம். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அதில் இருக்கிறத வந்து அரிக்கண்ட் புக்கில் தேடுனா அது இல்லவே இல்லை ப்ரோ. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த அது இது ஒரு லிமிட்டே இல்லையா, எங்க வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. இங்கிலீஷே எனக்கு கஷ்டமா இருந்தது ப்ரோ. சரின்ட்டு படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ. சும்மா அங்கே இருந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டா வைவாங்க, அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் திடீர்னு கொரோனா வந்ததா ப்ரோ, அப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்ன படிப்போன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்போ வந்து அப்போதான் நீங்கள் யூடியூப்ல முத போட ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். 2020, 21. நிறைய நிறைய சேனல் பார்ப்பேன் ப்ரோ. அப்போ இதுவும் ஒன்று. அந்த மாதிரி போயிட்டே இருந்தது ப்ரோ. ஆனா எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், என்ன படிக்கணும் எதுவுமே தெரியாது ப்ரோ. எஸ்எஸ்சி வேணாம், இங்கிலீஷ் இருக்கு, பேங்கிங் வேணாம்னு விட்டாச்சு. இப்போ நம்ம ரயில்வே தான் ஃபிக்ஸ்னு வந்தாச்சு. ஆனா இப்போ டெய்லி நான் படிப்போன்ட்டு எடுத்தேன்னா வந்து என் சிலபஸ் ஓகே, எந்த சோர்ஸ் படிக்கிறது, எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும் எதுவுமே தெரில ப்ரோ. அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா சேனலையும் பார்த்தேன், ஊடால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறம் 2022 செப்டம்பர்ல தான் குரூப் டி எக்ஸாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, செப்டம்பர்ல நமக்கு அதுக்கு முன்னாடி உங்க கோர்ஸ்ல வந்து மேக்ஸ், சயின்ஸ் ரெண்டும் படிச்சேன் ப்ரோ. அதே நேரம் படிச்சேன்னா ஃபுல்லா படிக்கல. இப்ப எனக்கு டஃபா இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரானா ஸ்கிப் பண்ணிடுவேன். குரூப் டி தானே நம்ம. அப்ப அந்த அரித்மெட்டிக் டாபிக்கா பாத்தீங்க, ரேஷியோ, ப்ராஃபிட் லாஸ், அட்வான்ஸ்லாம் விட்டுட்டு. ஓகே ஓகே ஓகே. உங்க இதுவும் பார்த்தேன், வெளியில பார்த்தேன், ஹிந்தி சேனல்ஸும் பார்ப்பேன், எல்லாத்துலயும் சும்மா பார்ப்பேன் ப்ரோ. இப்போ மேக்ஸ், சயின்ஸ் வந்து உங்க கோர்ஸ் பார்த்தேன் ப்ரோ. நம்ம ஓல்டு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணா சால்வ் ஆகுது. அதே நேரம் என்ன பண்ணேன், இந்த சிம்பிளான கொஸ்டின், குரூப் டி கொஸ்டினா சால்வ் பண்றது, அந்த மாதிரி நம்ம 10th லெவல் தானே படிக்கிறோம், இது போதும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. வேற இந்த ஹிந்தி சேனல்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். சோசியலுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி அது நான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. அப்புறம் எக்ஸாம் வந்தது, போய் அட்டன் பண்ணேன் ப்ரோ. ஒரு 65 மார்க்ஸ் விட்டுருக்கப்படுறதா, ஒரு 15 அட்டன் பண்ணேன் ப்ரோ. போய் பெங்களூர்ல போய் அட்டன் பண்ணேன். ஒரு 15 மார்க்ஸ் தப்பா இருக்கும் இப்போ. 50 क्वेश्चंस கிட்ட தப்பா இருக்கு. 15 क्वेश्चंस தப்பு. ஓ, டோட்டலா அட்டெண்ட் பண்ணது எத்தனை அட்டெண்ட் பண்ணேன்னு தெரியல ப்ரோ. என்னோட நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து 59. சோ 59ல இருந்து 89க்கு வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பெரிய அச்சீவ்மென்ட். ஓகே ஓகே. 59 வந்தது ப்ரோ. ஆனா நம்ம இந்த கட் ஆஃப் வருமா வராதா அப்படின்னு தெரியல. நம்ம வந்து சரி வந்த பிறகு ரன்னிங் பார்ப்போம் அப்படின்னு இருந்தேன் ப்ரோ. ரெண்டாவது வந்து வந்து 3 டைம்ஸ் எடுப்பாங்க போல. ஆமா ஆமா. அதுல வந்து 55 தான் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. அது வந்து கிளியர் ஆயிருச்சு. ஒரு 20-25 டேஸ்ல வந்து ரன்னிங்கு அப்ப ப்ராக்டிஸ் பண்ணதால என்னால டைம் பிடிக்க முடியல. ரன்னிங் போயிருச்சு ப்ரோ. ரன்னிங் ஃபெயிலு. அதுக்கப்புறம் கட் ஆஃப், ரன்னிங்கும் ஃபெயிலு, கட் ஆஃபும் வந்து 65 வச்சிருந்தாங்க ப்ரோ. ஓபிசி கட் ஆஃபும் வரல, ரன்னிங்கும் வரல ப்ரோ. இப்போ சரி, இப்போ நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால வந்து நம்ம குறையுது அப்படின்னு அப்பதான் ப்ரோ பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன ஸ்கிப் பண்ணியிருக்கோமோ அந்த அந்த இதுல இருந்து கொஸ்டின்ஸா வந்திருக்கு. வேற இந்த சயின்ஸ் இதுனா சயின்ஸ் சாரி ப்ரோ, சோசியல் இதுனா படிச்சிருக்கோம்ல ப்ரோ. கேப்சூல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் படிக்கிறேன். அது என்ன டாபிக், எங்க இருக்கு எதுவுமே தெரியல. அதுவும் நம்ம படிச்சது வந்தாதான் உண்டு, வருமா என்னன்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா தப்பு அனலைஸ் பண்ணிருக்கீங்க கரெக்டா, என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சூப்பர். ஓகே ஓகே. இப்போ என்னென்ன ரைட் என்னென்ன தப்புன்னு ரெண்டாவது உட்காந்து பார்க்கும்போது, இப்போ உங்ககிட்ட நான் அந்த சிம்பிளான கொஸ்டின் நான் என்னென்ன பார்த்துருக்கேன்னா அது எல்லாம் ரைட்டா இருந்திருக்குது.
சர்ச் அண்ட் இண்டெக்ஸஸ்னா சிம்பிளா கேட்டிருக்காங்க ப்ரோ. ஆனா அப்ப வந்து இது இந்த டாபிக்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டீங்க. ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு ஸ்டெப்பு கூட இல்லாம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தா இது சரிப்பட்டு வராது, இதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2019 படிக்க ஆரம்பிச்சது. எங்கெங்கே என்னென்னமோ படித்தோம். 2023 ஜான்வரியில் ரன்னிங் வந்துச்சு, பிப்ரவரியில் என்னமோ ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் ஜீரோ ப்ரோ. ஸ்கிராச்ல இருந்து அப்புறம் ஆரம்பிக்கிறீங்க. ஓகே ஓகே. 2023 வந்து உங்க கோர்ஸ் ஒரு ரயில்வே செலெக்ஷன் பேட்ச்னு மார்ச் ஆமா. மாசம் பை பண்ணேன் ப்ரோ. ஓகே ஓகே. ம். மார்ச் மாசம் பை பண்ணேன் ப்ரோ. வேற எதுவுமே வேணாம், இதை மட்டும் பார்ப்போம், இங்க இருந்து வருது இதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த சேனலையுமே பார்க்கல. நீங்க நடத்தாதது எதையுமே பார்க்கல ப்ரோ. நான் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ். சூப்பர். 2023 மார்ச்லயே ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. டெய்லி டெய்லி ஒன்று பார்த்தாலும் அது வந்து மறக்கவே கூடாது. திரும்பி அது வேற எங்கேயும் சோர்ஸும் பார்க்க கூடாது, இது மறக்கவும் கூடாதுன்னு இங்கே பார்த்தேன் ப்ரோ. அப்போ என்ன பண்ணீங்க? அப்போ அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே எதையும் விடக்கூடாது, அட்வான்ஸ் மேக்ஸும் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ப்ரோ. இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொன்று ஸ்கிப் பண்றோம், அது திடீர்னு வருது வராம போகுது. அதேதான். ஆஹ் தென் இப்ப கோர்ஸ்ல டைப் வைஸ் கொடுத்திருப்பேன். பேசிக் क्वेश्चंस டு ஹை லெவல் சிஜிஎல் மெயின்ஸ் வரைக்கும் கொடுத்திருப்பேன். சோ கவர் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க? மேக்ஸ் ரொம்ப ஹை லெவல் போறோம், கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சா? இல்ல ப்ரோ, வந்து நான் வந்து ஹை லெவல் அது எதுவுமே பார்க்கல ப்ரோ. இப்ப வந்து நான் சோசியலை ஸ்கிப் பண்ணிடுவோம். சோசியலையும் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், அது 20 மார்க்ஸ் வெயிட்டேஜ், அது 3 ஸ்கிப் பண்ணிடுவோம். மிச்சம் எல்லாத்துல எதுவுமே விடக்கூடாது அப்படின்ட்டு முடிவு. சோ இந்த 80க்கு டார்கெட் பண்ணீங்க. அவுட் ஆஃப் 100 நம்ம 80க்கு டார்கெட் பண்ணுவோம்னு பண்ணீங்க. ஓகே ஓகே. ஆமா ப்ரோ, எதுவுமே விடக்கூடாது, எவ்வளவு டஃபா கேட்டாலும் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. இது மட்டும் தான் ப்ரோ, வேற எங்கேயும் வெளியில எதுவுமே பண்ணல. ஒய்சிடி புக்ல ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்து சில எக்ஸாம் சும்மா போய் அட்டன் பண்ணுவேன் ப்ரோ. அப்ப வந்து சிம்பிளான கொஸ்டின்னா சால்வ் ஆகும். இப்ப சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லாம் போனா அது என்னன்னே தெரியாது ப்ரோ. இப்ப வந்து என்னன்னாலும் சால்வ் பண்ண முடியுது ப்ரோ. என்னனாலும் சால்வ் பண்றீங்க. 89 வந்து பெரிய விஷயம் ப்ரோ. 84 and 89 இது பெரிய விஷயம். ஓகே ஃபைன், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பை பண்ணேன் ப்ரோ. அந்த ஆப்ல வந்து ஒரு ரயில்வே கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் விட்டுருந்தாங்க ப்ரோ. அது எவ்வளோன்னு தெரியல, அது பை பண்ணேன் ப்ரோ. அது வந்து 40 days கோர்ஸ் ப்ரோ. டெய்லி ஒன் ஹவர் வந்து மேக்ஸ், 1 hour ரீசனிங் ப்ரோ. மொத்தமே 40 days தான். 40 days இதை பார்த்துட்டு டெய்லி 1 hour, டெய்லி ஒரு சாப்டர் அந்த மாதிரி போகும் ப்ரோ. நமக்கு தெரியாதுல ப்ரோ, இவ்வளவுதான் போல, நம்ம ஈஸியா வேலைக்கு போயிடலாம். ஓ, அந்த மைண்ட் செட் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்புறம் இப்ப உங்க கோர்ஸை வாங்கி இது பார்த்த பிறகுதான் இவ்வளவு டைப் இருக்கு, ஒவ்வொரு இதுலயும் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கண்டென்ட் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சது ப்ரோ. இந்த டைப் நிறைய டைப் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. டைப் வைஸ் கவர் பண்ணனும், பேசிக் டு ஹை லெவல் கவர் பண்ணனும். ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. என்ன இப்போ கொஸ்டின் முன்னாடி வந்ததுன்னா இது என்ன சாப்டர்னே தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டைப் பார்த்துட்டு போயிருப்போம், அது அவ்வளவுதான். இது ஒரு கொஸ்டின் இருக்கு, இது என்ன சாப்டருக்குரியது அப்படின்னே தெரியாது ப்ரோ. இப்ப வந்து எப்படின்னா நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது டைப்பா நீங்க பிரிச்சிருக்கீங்க. இப்ப இது வந்து இந்த சாப்டர், இது இந்த டைப் அப்படின்னு மைண்ட்லயே ஆன்சர் வரையும். அதாவது 0ல ஸ்டார்ட் பண்றவங்களால 85+, 90+ போக முடியும் அப்படின்றதுக்கு நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படியே போயிட்டு இருந்தப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலும் வந்து கிளியரா படிக்கணும். திரும்பியும் வேற எங்கேயும் சோர்ஸ் தேடாம இது ஒன்றை மட்டும் உங்களோட செலெக்ஷன் பேக்ஸ், மேக்ஸ், சயின்ஸு வேற எங்கேயுமே வெளில போல ப்ரோ. இது மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படியே. ஆனா நம்ம 2023 மார்ச்ல ஆரம்பிச்சோம். 2024ல தான் ஒவ்வொரு எக்ஸாமா வர ஆரம்பிச்சது. ஆமா ஆமா, 24 ஃபுல் எக்ஸாம்ஸ் தான். எஸ். ஜனவரியில வந்து ஏஎல்பி வந்தது, அதுக்கப்புறம் பிப்ரவரியில டெக்னீஷியன் வந்தது. வரிசையெல்லாம் அப்ளை பண்ணேன் ப்ரோ. நம்ம வந்து சோசியலை ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்போ வந்து என்டிபிசியில வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிறது வந்து குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், இது 3லையும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன் ப்ரோ. இங்க டிசம்பர்ல தான் டெக்னீஷியன் வந்தது, நவம்பர்ல வந்து ஏஎல்பி வந்தது. ஜேர்னி வந்து ஒரு இப்ப 2வது ஆரம்பிச்சே 2 years இருக்கும் ப்ரோ. ஆனா திரும்ப திரும்ப பார்ப்பேன், நல்லா டெப்தா நீங்க சொல்லி தர மாதிரி. இது எதுவுமே மனப்பாடம் பண்ற மாதிரி இல்ல, மறக்கல ப்ரோ. நீங்க சொல்லி கொடுத்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே கதை மாதிரி இருந்தது. எல்லாமே மறக்காது. லாஜிக் பேஸ்ட், கான்செப்ட் பேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே. ஃபார்முலாவும் ப்ராஃபிட் லைன் லாஸ்ல எந்த ஃபார்முலாவும் இல்ல, எதுவுமே இல்ல. சால்வ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருந்தது. அந்த மாதிரி போச்சு ப்ரோ. பட்
நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய ஆமா ப்ரோ. ப்ராக்டிஸ். ஸோ ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே ஒரு ஃபெயிலியரை பார்த்து உடஞ்சி போகாம இனி 89 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆமா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க. என்னைக்குமே இந்த வீடியோ என்னால மறக்க முடியாது. கண்டிப்பா ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஃபைன். இப்போ மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும் உங்களை மாதிரி 80+, 85+ இப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்ல வர மெசேஜஸ் என்ன அவங்களுக்கு? அவங்களும் எப்படி இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இது என்ன டைப் என்ன சாப்டர்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. அது ரொம்ப நல்ல பாயிண்ட், இருக்கிறத ஃப்ராங்கா சொன்னீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று வேணும் இல்லையா? கண்டிப்பா அதை கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்றவங்க வரும்போதே ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாம தான் இங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஈவன் நானும் ஒரு டைம்ல ஆஸ்பிரண்டா தான் இருந்தேன் இல்லையா? சோ அதை சொல்லுங்க bro. அதை கிளியரா சொல்லுங்க. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும், பண்ணி எப்படி நம்ம மெட்டீரியல் கோர்ஸ் அது இதுன்னு தேடி எல்லா இடத்துலயும் போய் லைட்டா படிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப் சொல்லி தராங்க. நம்ம எதை வச்சுக்கிறது இல்ல ஈஸியான டைப்பை கவர் பண்ணிட்டு போயிடுறாங்க ப்ரோ. இங்க வந்து எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ப்ரோ. இப்போ வெளியில நிறைய சோர்ஸ் இருக்கும், அது சரி வரல. இது வந்து ஒர்த்தானது ப்ரோ. இது வந்து அனுபவத்துல இத்தனை வருஷம் கழிச்சு வந்தது. இப்ப முதைய இதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நான் அப்பயே வேலைக்கு போயிருப்பீங்க. ஓகே ஓகே சூப்பர். இப்போ டெக்னீஷியன் நீங்க கிளியர் பண்ணது 89. ஆமா ப்ரோ. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் மட்டுமே 90 மார்க்ஸ் வெயிட்டேஜ். இதுல மேக்ஸ், ரீசனிங் 50, சயின்ஸுக்கு மட்டும் 40, 10 மார்க்ஸ் வந்து ஜெனரல் அவேர்னஸ், இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே எல்லாமே. ஸோ நீங்க இந்த அவுட் ஆஃப் 100 எவ்வளவு வெயிட்டேஜுக்கு நீங்க கவர் பண்ணீங்க சிலபஸ்ல? எந்தெந்த சப்ஜெக்ட் விட்டுட்டீங்க, எதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க, உங்களால 89 வாங்க முடிஞ்சது? நான் வந்து அந்த சோசியல் இதுனா விட்டுட்டேன் ப்ரோ. அந்த 10 மார்க்ஸ் விட்டுட்டேன் ப்ரோ. கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுட்டேன். இந்த 90 மார்க்ஸ்ல 90மே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போனேன் ப்ரோ. நான் ஃபுல்லா போயிட்டீங்க. ஃபுல்லா படிச்சேன் ப்ரோ. அதை நான் ஈஸியா கேட்டாலும் சரி, டஃபா கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் இந்த 90 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும்ன்ற மைண்ட் செட்ல போனேன் ப்ரோ. ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் ப்ரோ. சோ டஃபா ப்ரிப்பேர் ஆனா எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது. ஆனா ஈஸியா வந்து கேட்டுட்டாங்க ப்ரோ. எல்லாம் சிம்பிள் क्वेश्चन இருந்தது. ரொம்ப சூப்பரா. இப்ப ஈஸியா கேட்கலைனாலும் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருப்பேன் ப்ரோ. ஈஸியா பேப்பர் டஃபா இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. ஆமா. அந்த அளவுக்கு வொஸ்ட் பேப்பரா இருந்தாலும் ரெடியா நீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இதுதான் தேவை. ஓகே, இப்போ மேக்ஸ், ரீசனிங் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சைடு வைக்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புக்கை பேருக்கு படிச்சா ஸ்கோர் பண்ண முடியுமா, இல்ல சிபிஎஸ்சி புக் பேஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஏன்னா கோர்ஸ்லனா சிபிஎஸ்சி புக்கா தான் ப்ரிப்பரேஷன், தியரி பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களோட அனுபவம் சயின்ஸ்ல 40க்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க? 40க்கு அதுல ஒரு 2 or 3 ராங்கா இருக்கும். 2ல இருந்து 3 தான் ராங். மத்தபடி நீங்க சயின்ஸ் தான் எனக்கு ராங்கா இருக்கும். மேக்ஸ்னா ராங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே 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 ஃபைன். அப்ப எப்படி இருந்துச்சு சயின்ஸோட क्वेश्चंसலாம்? வந்து நமக்கு தெரியாது ப்ரோ. லூசன்ட் எடுத்து அதுல மனப்பாடம் பண்றது அந்த மாதிரி ஆரம்பிச்சது ப்ரோ இதுக்கு முன்னாடி. ஆனா நம்ம ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாம இருக்கும். இவங்க எங்க படிக்கிறாங்க, இதுனா இது எங்க இருந்து கேட்கறாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி புக்குன்னு தெரிஞ்சது ப்ரோ. நான் வந்து புக்கு வாங்கி அதுலயும் படிச்சேன். அப்பயே என்ன ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி டெஃபனிஷன் தான் மனப்பாடம் பண்றது அந்த மாதிரி படிச்சேன் ப்ரோ. ஆனா வந்து ட்விஸ்டடா கேட்கறாங்க, அது புரியலையாம நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போனா கண்டிப்பா அது வந்து ராங்காக தான் போகுது ப்ரோ. அதுக்கப்புறம் உங்க கோர்ஸ்ல வந்து முதைய வாங்கிட்டேன், ரெஃபர் பண்ணல, அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரோ. இது நீங்க வந்து கதை மாதிரி இருக்கு ப்ரோ. அது வந்து டெய்லி லைஃப் எக்ஸாம்பிளோட எல்லாம் அதை ரிலேட் பண்ணி வித் எக்ஸாம்பிள் அனிமேஷன் பிக்சரோட கொடுத்துருப்பேன். பிளஸ் கஷ்டப்பட்டு மக்கப் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால வந்து இது ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு ப்ரோ. இப்ப வந்து மார்ச்ல எனக்கு ரிசல்ட் வந்தது ப்ரோ. இப்போ ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டச்சே இல்லை. ஆனாலும் இப்பனாலும் எல்லாமே ஞாபகம் இருக்கு ப்ரோ. மேக்ஸ், ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் வந்து இப்ப கொடுத்தாலும் இப்ப குரூப் டி கொஸ்டின் இப்போ நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போனாலும் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தெரியுது. ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இப்படி படிக்கணும் இல்லையா? அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னையும் நம்ம டெப்தா புரிஞ்சு படிக்கும் போது அட்டன் பண்ண முடியுது. ஒரு புக்கை எடுத்து டெஃபினேஷனா படிச்சுட்டு போனா அதை அட்டன் பண்ண முடியல இல்லையா? ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்க. எனக்கு வந்து சிபிஎஸ்சி புக் படிச்சும் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப சிபிஎஸ்சி படிச்சவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ இந்த ஜேர்னில
இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாருன்னா கமெண்ட்ல ஏதாவது கேட்டாலும் நான் உங்களை ஃபியூச்சர்ல கேட்டு அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னில நீங்க இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லா ஆமா bro. நாளுமே படிக்கிற மைண்ட் செட் இருந்திருக்கா? ஏன் அப்படின்னா என்னோட சேனல்ல எஜுகேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்டதை விட ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் கேட்டது தான் அதிகம். எப்பயுமே மோட்டிவேஷன் ஆமா மோட்டிவேஷன் bro. சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களோட இந்த ஜேர்னில டெய்லி நீங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணீங்களா, பாசிட்டிவா ஃபீல் பண்ணீங்களா, இல்ல படிக்கவே வேண்டான்னு மைண்ட் செட் இருக்கும் கண்டிப்பா. அந்த நாட்களை நீங்க எப்படி கம்மா கிராஸ் பண்ணி வந்தீங்க? அன்னைக்கும் எப்படி படிச்சீங்க? பாசிட்டிவா எப்படி இருந்தீங்க? வந்து கன்சிஸ்டன்சியா படிக்கல ப்ரோ. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல அது ஃபெயில் ஆன உடனே நம்ம ஃபெயிலியரை பார்த்த உடனே வயசு வேற போயிட்டே இருக்குது. திரும்பியும் எக்ஸாம் எப்போ வருமோ வந்தாலும் அது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இழுத்துடுறாங்க. இந்த தடவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சினா என்ன ப்ரோ, ஒரு நாள் முழுக்கனா கிடையாது ப்ரோ. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் படிக்க, அப்புறம் டயர்ட் ஆனா தூங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வர, திரும்பி நைட் ஸ்டடி அதிகமா பண்ணுவேன். ஓ, நீங்க நைட் ஸ்டடி அதிகம். அப்போ நைட்டு தூங்குறதே லேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி. ஆமா ப்ரோ. கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் சாயந்தரம் வெளில போயிட்டு வரேன்னா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு 1 o'clock 2 o'clock வரையும் படிச்சுட்டு காலையில லேட்டா எழுந்திருப்பேன் ப்ரோ. அப்போ ஒரு காலையில லேட்டா கட்டத்துல நீங்க வந்து இந்த மோட்டிவேஷன் தேடல, பாசிட்டிவிட்டியை தேடல, எவ்ரிடே டிசிப்ளின்டா இருக்கும் ப்ரோ. இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த உங்களோட அந்த சண்டே லைவ் தான் ஒரு 3 நாள் 4 நாள் நமக்கு ஒரு அந்த அடுத்த 3 மறுபடியும் நாள் 4 நாள் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எல்லா நாளும் இன்ட்ரெஸ்டா படிக்கணும்னு தோணாது. சில நாள் இன்ட்ரெஸ்டா இருக்கும், சில நாள் வந்து எவ்வளவு நாள் தான் அப்படி படிச்சுட்டே இருக்க, எக்ஸாமும் வர மாட்டேங்குதுன்னு இருக்கும், எக்ஸாம் வந்தா சிலபஸ் முடிக்கலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க சொல்றது அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா சண்டே லைவ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க, அது அப்படியே வந்து மேட்ச் ஆகுது. பட் இப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணுதா, பாசிட்டிவிட்டி இருக்கோ நெகட்டிவிட்டி இருக்கோ மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த ஒரு நாள் வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க இல்லையா? இந்த ஜர்னி ஆமா ப்ரோ, ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் ப்ரோ, இதை முடிச்ச பிறகு இப்ப எனக்கு ஏஎல்பி ஃபர்ஸ்ட் கிளியர் ஆச்சு ப்ரோ, ஜேஇ ஃபர்ஸ்ட் கிளியர் ஆச்சு ப்ரோ. ஓ, ஏஎல்பி ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டீங்க, ஜேயும் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டீங்க. ஜேயும் கிளியர் ஆச்சு ப்ரோ. அப்புறம் இது டெக்னீஷியன் ப்ரோ, மூணுமே கிளியர் ஆச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓ, ஏஎல்பி சிபிடி 2 என்னாச்சு? சிபிடி 2 வந்து போனேன் ப்ரோ, ஒரு தடவை கேன்சல் பண்ணாங்க. ஆமா, கேன்சல் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து நமக்கு இந்த ரிசல்ட் வந்தது. அப்ப ஐ டெஸ்ட் எடுத்தேன் ப்ரோ. ஒரு கண்ணுல 0.5 கம்மியா இருந்தது. ஓ, ஏ1ல இருந்து கம்மியா இருந்ததுங்களா? ஒரு கண்ணுல மட்டும் 0.5 வந்து கம்மியா இருந்தது ப்ரோ, இன்னொரு கண்ணு நல்லா இருந்தது. இது வந்து நம்ம செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சு தேர்ட் ஸ்டேஜ் முடிச்சாலும் போறது கஷ்டம், இதை விட்டுட்டு வேற எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு விட்டுட்டேன் ப்ரோ. ரெண்டாவது வந்து இது கிடைச்சிரும்ன்ற ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு ப்ரோ, அதனால படிக்க தோணல. வாழ்த்துக்கள். சோ நான் உங்களை கேட்க ஒரு விஷயம், நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு? ஏன்னா இப்போ நம்ம கிட்ட காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற, செமஸ்டர் அட்டன் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் கோர்ஸ்ல இருக்காங்க, வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. அதே மாதிரி 36 37ல சில அண்ணாங்களும் அக்காங்களும் இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ல விருப்பப்படுறது என்ன? யாரா இருந்தாலும் சரி, ஜென்ரலா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல, சில மாசத்துல சில வருஷத்துல அவங்களால கிராக் பண்ண முடியும் அப்படின்னு உங்களோட ஃபைனல் மெசேஜ் என்ன ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஃபைனல் மெசேஜ் வந்து ப்ரோ, சோர்ஸை வந்து லிமிட்டடா வச்சுக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம ஒர்க் அவுட் பண்றது வந்து இப்போ இந்த கோர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து நான் ஓல்டு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணா ஓரளவாவது சால்வ் ஆகுதா இல்லை எல்லாம் சால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். சில இது வந்து கோர்ஸ் வந்து படிப்போம், அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓ ஃபைன், எஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்மளால மெஜாரிட்டியாவது ஒரு 90% மேலேயாவது சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, அப்பதான் நீங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கிறதுக்கு அர்த்தம். சூப்பர் சூப்பர். தென் இது டைம் எடுக்கும் இல்லையா ப்ரோ? அதை நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னா கூட நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும், இதுல டைம் எடுக்கும் இல்லையா? என்னதான் 90 டேஸ் பாஸ் ஆகுறோமோ ஃபெயில் ஆகுறோமோ 2 இயர்ஸ் எடுத்துக்கிறது இல்ல ப்ரோ. 90 டேஸ் ஸ்டடி பிளான், 120 டேஸ் ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க, நானும் அந்த ஸ்டடி பிளான் போட்டு கொடுப்பேன், பிளானை தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுமா? அதை கிளியரா சொல்லிருங்க. அது வந்து ரிவைஸ் பண்றதுக்கு தான் ப்ரோ கரெக்டா இருக்கும். சோ இந்த 90 டேஸ் நம்ம 90 டேஸ்ல கோர்ஸே கத்துக்கணும்னா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா இப்ப இதுவே நம்ம வந்து உங்க கோர்ஸை நான் வீடியோ பார்த்துட்டு நோட்ல எழுதுறேன் ப்ரோ, ஒரு 6 நோட் 7 நோட் ஃபில் ஆயிருச்சு, அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆமா ப்ரோ, என் இருக்கு எல்லாமே இருக்கு, பத்திரமா இருக்குது, அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே மறக்க அப்படின்ட்டு. ரொம்ப இது எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஃபார்முலா கம்மி,
ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேணாம் அந்த மாதிரி இருந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். கண்டிப்பா உங்களை நான் நேரில் மீட் பண்ணோம், அதுவும் என்னோட ஸ்டுடியோவில் மீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா சம் அவார்ட்ஸ் வச்சிருக்கேன் நான், உங்களை மீட் பண்ணும்போது நான் அதை தருவேன். தென் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நீங்க இப்போ உள்ள போயிட்டீங்க ப்ரோ, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நிறைய இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து உள்ள வரும். நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ இல்லை ஃபியூச்சர்ல வேற டிபார்ட்மெண்ட் இன்னும் ஹையர் போஸ்ட் போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இதுக்கப்புறமா நீங்க இதோட நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு உங்க மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. ஏன்னா இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நிறைய வரும். இன்டர்னல் எக்ஸாம்ஸ்க்கு ஏஜ் லிமிட் கூட பாத்தீங்கன்னா அதிகம். ஸோ நீங்க ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ஆர் எக்ஸாம்ஸ் வருது, இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வருதுன்னா அப்போ கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மொமெண்ட்டை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. அம்மா அப்பாவை ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இனி வர எக்ஸாம்ஸ்லயும் எப்பயுமே என்னோட கைடன்ஸ் தேவைப்பட்டா உடனே ஒரு கால் பண்ணுங்க. முதல்ல வந்து மேக்ஸ் கஷ்டம், சயின்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினைச்சானா, இப்போ நீங்க எடுத்த பிறகு வந்து எல்லாமே ஈஸி. ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் போது இப்ப யாருக்குனாலும் புரியும் வரும் வராது அப்படின்னு. நீங்க வந்து இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சிஜிஎல் ரொம்ப பேர் பாஸ் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ப்ரோ. இங்கிலீஷ் நிறைய பேர் எவ்ரி சண்டே லைவ்ல கேட்பாங்க. அண்ட் என்கிட்ட இல்லாத இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி சப்ஜெக்ட்ஸும் கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அதோட பிளானும் நான் பண்ணுவேன். ஏன்னா இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ. நான் அதை தான் சொல்லுவேன், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோல இருந்து. என்கிட்ட 10 மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல அப்படின்னா 9 பேர் அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ற முடியுமா, இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்களும் ஸ்டார்ட் தானே பண்ணீங்க இல்லையா? அண்ட் இங்க கரெக்டான பிளேஸ்ல வந்து கரெக்டான மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டைம் எடுக்குது இல்லையா? சோ இது எல்லாராலையும் ஆமா ப்ரோ, எங்களோட வேலையை வந்து நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலை இந்த நம்ம படிச்சா மட்டும் போதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. முன்னாடி வந்து இது பெரிய ஜேர்னி மாதிரி இருக்கு, இதுதான் ப்ரோ எனக்கு பெரிய ஷார்ட்கட் மாதிரி இருக்கு. இதை படிச்சா போதும், இதுதான் லிமிட்டட் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துறீங்க. இதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட கைடன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ நான் உங்களை இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி எனக்கு நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகேவா? நான் கரெக்டா ஜாயின் பண்ணிருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஜர்னி உங்களுக்கு இன்னும் போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா உங்களால தான் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜர்னியை இன்னும் என்ஜாய் பண்ணுங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு சின்சியாரிட்டி காட்டுனீங்க இல்லையா? கன்சிஸ்டன்சியா உட்கார்றது, நான் பாசிட்டிவிட்டி இருந்தாதான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க மத்தியில ஒரு டிசிப்ளினா மாத்திட்டீங்க. அதை ரெகுலரா அந்த ஜர்னியை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்க கோர்ஸ் எவ்வளவு நல்லா இருந்ததோ அது மாதிரி அந்த சண்டே லைவ் தான் ப்ரோ, அதுவும் அது ஈக்குவல் வெயிட்டேஜ் ப்ரோ. ஓ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நல்லாவே பிளான் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அம்மா அப்பா கிட்டயும் நான் பேசினதை சொல்லுங்க. ஓகேவா? சரிங்க ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள். பார்க்கலாம். தேங்க்யூ.